Match number 2 between the team Chennai 11s vs Panavaram 11s. So Panavaram 11s on strike la Prakash first ball sensible play பண்ணிருக்காரு. And ஒரு சிங்கிள் மட்டுமே. On strike வெங்கட் வந்திருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து மோனி ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் பால் ஆரக்குலி and கரெக்ட்டா லெக்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. Next ball, so white ball signal straight away கிடைச்சிருக்கு. ஸ்லோயர் லெக் கட்டர் ஸோ ஆஃப் சைடில் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் ஒரு ஃபீல்டரா மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேர் ஸோ ஆஃபில் அந்த பால் அப்படியே விட்டாங்க ஸோ கேட்ச் அங்கே எடுக்க முடியல ஒரு சிங்கிள் மட்டுமே பால் ஓ ஆஃப் ஷாட் அண்ட் பால் சிங்கிள் அண்ட் டபுள் மீண்டும் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர் ஸ்டெப்டவுன் அண்ட் சைடில் ஹிட் மிஸ்ஃபீல்ட் அண்ட் இப்போ அதை டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேர் ஓ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அப்போ அந்த பால் விட்டு அடிக்கிறான் சைடு ஸ்லிப் ஃபீல்டர் டேரக்ட் ஹிட் பாட்டில் பட்டிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும் பாஸ் பண்ணியிருந்தாலும் விக்கெட்டாக இருந்திருக்கலாம் ஓ ஒரு டபுள் மட்டுமே Next ball off cutter and Bangalore target wicket number 1 last பண்றாங்க டீம் பனமரம் 11s நம்பர் 3 ல நியூமேன் சரண் வந்திருக்காரு அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கட்டர் அதே தான் பண்ணிருக்காங்க ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே பால் எட்ஜ் வாங்கி தான் ஏறி இருக்கு அண்ட் அந்த பியூர் கேப்பு பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர் ஆஃப் கட்டர் அண்ட் ஸ்டம்பிங் பேல் இல்லை ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு பால் திரும்பி ஷார்ட் அண்ட் கேப்பில் சிங்கிள் அண்ட் புலிக்குள்ள பால் மாட்டிச்சு பட் சிங்கிள் மட்டுமே நெக்ஸ்ட் பால் நல்ல பால் ஆஃப் கட்டரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இங்கே மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண மோகன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் நெக்ஸ்ட் பால் நிற்கான் பால் இங்கே தான் இருக்கு பேட்ஸ்மேன் கிட்ட டாட் பால் மட்டுமே பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு பவுலர் தலைக்கு மேலே அண்ட் செட்டு ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே குயிக்காக அண்ட் பால் பின்னாடி போயிருக்கு ஒரு சிங்கிள் அண்ட் ஸோ மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க அதனால இந்த பேர் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக பால் ஸ்கூப் ஷாட் மாதிரி போயிட்டு அப்படியே சுவிட்ச் திரும்பி அடிச்சு விட்ருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே நெக்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க ஒயிட் பால் ஒயிட் பிளேயர்ஸ் ஒன் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் பால் ஸ்கூப் ஷாட் அண்ட் திரும்பி பால் பின்னாடி ஸோ சிங்கிள் மட்டுமே லோ ஃபுல் டாஸ் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க திரும்பி லாங் ஆஃப் ரீஜனில் ஒரு சிங்கிள் மட்டுமே நாலாவது ஒரு கண்டினியூ பண்ண குமார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் பால் பின்னாடி ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் அண்ட் டேரக்ட் ஹிட் அடியில் ஒரு சிங்கிள் மட்டுமே சுவிட்ச் அண்ட் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் மட்டுமே ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு ஒயிட் ப்ளஸ் 1 இருந்தது அதனால தான் சரண் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு ஸோ டைமே தாடி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி கைஸ் ஒயிட் ப்ளஸ் 1 and 2 வந்து கட் பண்ணிடலான்னு இருக்கேன் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு ஒயிட் ப்ளஸ் 1 இருந்தது இந்த ஆடி லெக் சைடில் போட்டிருக்காங்க அண்ட் லெக் பாயில் ஒரு சிங்கிள் மட்டுமே லாஸ்ட் பால் திரும்பி சென்சிபிளாக பின்னாடி ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீல்டர் செட் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு ஒயிட் ப்ளஸ் டபுள் இருந்தது இந்தாட்டி சென்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபுல் டாஸ் லெக் சைடில் ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது அஞ்சாவது ஓவர் கண்டினியூ பண்ண விக்கி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கட்டர் அண்ட் பால் வெளியே வந்துருக்குது டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்டெப்டவுன் அண்ட் கையில் விக்கெட் ஸோ எல்லா ஃபீல்டருமே கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க அந்த பிரேக் த்ரூ விக்கி இங்கே எடுத்து கொடுக்குறாரு நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் ரஞ்சித் வந்திருக்காரு அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கட்டர் அண்ட் கேப்பில் ஹிட்
பால் குயிக்கராக போகுது அண்ட் பால் அண்ட் டயர் பாட்டு பவுண்ட்ரி நம்பர் 1 இந்த ஆஃபில் வந்துருக்கு ரஞ்சித் அவர் பேட்லேருந்து. ஸோ ஃபீல்டு செட்டப்பே ஒரு மாதிரி பவர் பிளே செட்டப் மாதிரி தான் இருக்குது. லெக் பால் சார்க்கான முயற்சி ஓட்டல லெக் பாய்ஸில் ஒரு டாட் பால் மட்டுமே. சிங்கமே சொல்லி அது மீண்டும் ஒரு டாட் பால். 5வது ஓவரோட லாஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் ஹிட். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள் ஆக்சிலரேட் பண்ணணும். லைனும் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போலையா இன்னும் எவ்வளோ தூரங்க லைன் அங்கே. ஸோ ட்ரிபிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஸோ லாஸ்ட் ஓவர் கனி மோனிஷ் வராரு. ஆல்ரெடி வந்து ஒரு 2 வைடோட ஆரம்பிச்சதாங்க இந்த வாட்டி. ஸ்டெப் டவுன் அண்ட் லாங் ஆஃப் ரீஜனில் ஒரு ஹிட் ரஞ்சித் கிட்ட இருந்து ஆண்டு. ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்கோர் வந்து 50+ வந்துருக்குங்க. காரணம் அந்த வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட்டு. ஒரு டபுள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் நான் போய் கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ 1 bounce to the fans. பவுண்ட்ரி நம்பர் 2 ஃபார் ரஞ்சித் கிடச்சிருக்கு. இப்போ உள்ள விட்டுறேன் பைஸில் குயிக்காக ஒரு சிங்கிள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் 3 balls you can say to the keeper and return that ball. Dominican ball keeper கிட்ட இருக்கு and misfield and ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் அண்ட் சைட்ல ஹிட் ரஞ்சித் கிட்ட இருந்து கீழே. ஃபீல்டர் ஆல்ரெடி வலிக்கு விழுந்துருக்காங்க. ஒரு டபுள் அண்ட் இந்த டபுளில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். டீம் சென்னை 11 ஆன் சைடில் சத்யா இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சதி ஸ்டார்ட் பண்ணார். ஆஃப்ல ஆட முயற்சி பட் பால் லெக் சைடில் போயிருக்கு. ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச். ஸோ ஸ்ட்ரைக்குக்கு மோகன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஷாட் அண்ட் கீழே யாருமே இல்லை. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி இங்கே டோக்கோ வச்சுட்டு குயிக்காக ஓடி இருக்காங்க. அண்ட் ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் மீண்டும் கிடச்சிருக்கு. குயிக்கர் அண்ட் வெளியே வந்துருக்கு பால் டாட் பால். பால் லெக் சைடில் ஹிட் அண்ட் பால் கையிலே போய் விழுந்துருக்கு. விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் சென்னை 11. பால் குயிக்கர் உள்ளே வந்திருக்கு அண்ட் பின்னாடி இங்கே திரும்பி ஒரு அன்வான்ட் கால் அண்ட் விக்கெட். ஸோ செகண்ட் விக்கெட் ரன் அவுட் மூலமாக லாஸ் பண்ணுறாங்க டீம். இங்கே செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பெரிய சாமி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸோ ஆஃப் ஆகிற முயற்சி பட் சைடில் லெக்கில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஆன் ஸ்ட்ரைக் அவினாஷ் வந்திருக்காரு. பார்ப்போம். நல்ல பால் அண்ட் எஜ்ஜு வாங்கி பின்னாடி போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ நல்ல பால் திரும்பி எடுத்து அடிச்சிருக்காங்க அண்ட் குயிக் த்ரோ. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஹலோ ஸ்டிக்கு மேலே வந்துருக்கு டாட் பால். திரும்பி ஸ்டிக்குக்கான பால். ஸோ அதனால் பேட்டில் எட்ஜ் வாங்கி போயிருக்கு. சிங்கிள் அண்ட் 1+ விக்கெட்டான்னு பார்க்கும்போது 1 ஷாட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ரன் மட்டுமே கவுண்ட்டு. ஸோ லாஸ்ட் பால் வந்து ரன் அவுட் விக்கெட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பால் 5 ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபீல்டர் போய் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண வீரா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் கீழே ஃபீல்டர் கையிலே போய் விழுந்துருக்கு. விக்கெட் நம்பர் 4 எடுத்து கொடுக்குறாரு வீரா. ஃபர்ஸ்ட் பால்லே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் அந்த பால் அப்படியே லெக்கில் வணக்கி விட்டுருக்காங்க. ஸோ ஓடி தான் எடுக்கணும். ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் மட்டுமே. ஸோ ஆன் சைடில் மோனிஷ் இருக்காரு மற்றும் ஸ்விட்ச் ஹிட் எடுத்திருக்காங்க. ஸோ பால் செவர் பட்டே வந்திருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் திரும்பி ஏஜ் வாங்கி ஆகிட்டு தான் டிஸ்டன்ஸ் போல. கீழே ஃபீல்டரோ இல்லை. ஒரு சிங்கிள் அண்ட் குயிக் த்ரோ பட் நாட் அவுட் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருக்கு. ஆஃப் கடை உள்ளே வந்து டாட் பால். அதில் கட்டுற முயற்சி திரும்பி எட்ஜ் வாங்கி தான் ஏறி இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே.
ஸோ 4வது ஓவர் கண்டிப்பாக சதீஷ் சந்திர ஃபர்ஸ்ட் பால் விஜய் ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்கு. பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஆஃப் சைடில் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் லெக்கில் ஹிட் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. நாகர் பால் அண்ட் கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டரும் கூட ஒரு சிங்கிள் மட்டுமே. நோ பால் சிக்னல் கிடச்சிருக்கு அம்பையர் கிட்ட இருந்து. நோ பால் மட்டுமே. நிகான் கான் விக்கெட் நம்பர் 5 எடுத்து கொடுக்குறாங்க. பால் ஸ்ட்ரைட் டு சைடு பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு. லாங் ஆஃப் எடுக்கல, லாங் ஆனும் எடுக்கல, ஒரு டபுள் எடுத்துருக்காங்க இந்த பே. ஓ ஸ்விங் அண்ட் பால் ஸ்லோயராக வந்திருக்கு. பவுலரே காட்டன் பால் இப்போ எடுத்துருக்காங்க விக்கெட். ஸோ பெரியசாமி கண்டினியூ பண்ணுறாரு. 5வது டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் ஹிட் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் விட்டு ட்ரை பண்ண பட் பால் உள்ளே வந்துருக்கு. டாட் பால் பால் நல்ல பாலுங்க. ஸோ கரெக்டாக ஒரு உடம்புக்கு ஏற்றி போட்டாங்க. ஒரு குயிக் சிங்கிள் மட்டுமே. ஸோ நல்லா பாலுங்க. மீண்டும் ஆஃப் சைடில் ஹிட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி சாதாரண முயற்சி அண்ட் கையிலே போய் விழுந்திருக்கு விக்கெட். ஸோ 7வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பெரியசாமி இங்கே. ஸோ லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண எலியில் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆஃபில் லோ ஃபுல் டாஸ் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ சைடு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் அண்ட் குயிக்காக டபுளுக்கு ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. இதை பேர் அண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பி ஆஃபில் தான் ஆடி இருக்காங்க அண்ட் கீழே திரும்பி கேட்ச் எடுக்கல. இந்த வாட்டி ஒரு சிங்கிள் டே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதை இப்போ சுவிட்ச் அண்ட் ஃபீல்டரை தாண்டி இருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லெக் சைடில் ஒரு ஸ்விங் அண்ட் பால் திரும்பி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மீண்டும் கிடச்சிருக்கு. ஸோ மேட்சோட லாஸ்ட் பால் எல்கிட்ட இருந்து ஸ்டெப் டவுன் அண்ட் ஹிட் கையில். இந்த விக்கெட்டோட டீம் பனமரம் 11 இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் சென்னை 11.